என்னாச்சு? இப்ப வரைக்கும் வந்துட்டு அந்த கல்லை நவுத்துனாங்களே, அந்த பேய் பிடிச்சிச்சுல, அவங்கதான் அந்த கல்லை நவுத்தி வச்சிருக்காங்க. அதனால வந்துட்டு இப்ப வரைக்குமே வந்துட்டு அவங்களுக்கு அந்த ஹாண்டிங் பிரசன்ஸ் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காங்க. என்னது இப்ப வரைக்குமா? இது நடந்து எவ்வளவு காலம் ஆச்சு? இது நடந்து ஒரு 4 வருஷம் கிட்ட இருக்கும். இன்னமுமா அவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கு? இன்னமும் வந்துட்டு அந்த பிரச்சனை இருக்கு. ஏன்னா வந்துட்டு இப்ப என்னது, அந்த கல்லை நவுத்தி வச்சதுனால வந்த சைட் எஃபெக்ட் தான். அதனால வந்துட்டு இப்ப வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஸ்டில் பொசஸ்ட் ஆகும் அவங்களுக்கு, இல்ல வேற என்ன மாதிரியான விஷயம் இருக்குது இன்னும் வந்துட்டு இப்ப என்னது? ஆனா இப்போதைக்கு வந்துட்டு அந்த ஒரு பெரிய லங்காவா வந்துட்டு அந்த இதை பூட்டி வச்சுட்டாங்க, அந்த ஸ்டோரை பூட்டி வச்சுட்டாங்க. ஆனா வந்துட்டு இப்ப வரைக்கும் வந்துட்டு அந்த ஸ்டோர் வந்துட்டு ஜாமா ஏதாச்சும் ஒண்ணு எடுக்கணும்னா வந்துட்டு இப்ப என்னது, அங்க டெக்னிக்கலை பாத்துக்கிறவங்க இருப்பாங்க, அவங்க மட்டும்தான் வந்துட்டு உள்ள போக முடியும். மத்தபடி வேற ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்குமே வந்துட்டு அலௌட் கிடையாது. ஆனா வந்துட்டு அந்த பர்சனுக்கு வந்து என்ன மாதிரியான டிஸ்டர்பன்ஸ் ஈவன் தோ 4 years ஆயும் பின்னாடி யாராச்சும் வந்து நடக்கிற மாதிரி இருக்குமா, அதுன்னு வந்துட்டு மிச்சம் ராத்திரி தூங்கும் போது வந்துட்டு யாரோ பாத்துக்கிட்டு இருக்க மாதிரியே இருக்குமா, அந்த மாதிரி வந்துட்டு சொன்னாங்க என்கிட்ட. அவங்க அடிக்கடி எதுவும் பாக்கலையா? அவங்க ஒரு உஸ்தாட்ட பார்த்ததா சொன்னாங்க. ஒரு உஸ்தாட்ட பார்த்துட்டு அதோட வந்துட்டு இப்ப என்னது, அவரு கொஞ்சம் இந்த லங்காலாம் வந்துட்டு சொல்லி கொடுத்துருக்காரு. அன்னையில இருந்து ரொம்ப குறைஞ்சிருச்சுன்னாங்க. சில சமயம் வந்துட்டு அந்த பிரசன்ஸ் இருக்குமா, மத்தபடி கச்சாவும் இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நானும் இந்த டெக்னிக்கலோட விலைக்கு கீழே இருக்கிற அந்த ஸ்டோரை கொஞ்சம் பாத்துருக்கேன். ஏன்னா வந்துட்டு அந்த டெக்னிக்கல் ஆளுங்க திறக்கும் போது நான் பாத்துருக்கேன். அந்த கல்லை நான் பாத்துருக்கேன். தெரிஞ்சுதா? இல்ல என் கண்ணுக்கு எதுவும் தெரியல, ஆனா அந்த கல்லை நான் பார்த்தேன். அதுல வந்துட்டு நான் வந்துட்டு இதுதான் அந்த கல்லுன்னு வந்துட்டு எனக்கு தெரிஞ்சிச்சு. ஆனா நான் வந்துட்டு உள்ள போய் அதை தொட எதுவும் நிக்கல. ஏன்னா நமக்கு ஏற்கனவே பிரச்சனை இல்ல, வேற வந்துட்டு அதை எதுவும் இது பண்ண நிக்கல நானு. ஷெரி பார்த்தது அது என்ன ஏதுன்னு தெரியல. அந்த ஷெரி பார்த்தது வந்துட்டு இப்ப என்னது, இவங்க அந்த கல்லை நவுத்தி வச்சோடனே அது வந்துட்டு ட்ரிகர் ஆயிருக்குல பண்ணிட்டு மிச்சம். இந்த அது வந்துட்டு அந்த கல்லு வந்துட்டு ஒரு மாதிரி போர்ட்டல் மாதிரி அந்த நவுத்தி வச்சோடனே வந்துட்டு அது வந்துட்டு கதவு திறந்துக்குச்சு அதுங்களுக்கு, அதுங்களோட அந்த போர்ட்டலுக்கும் நம்மளோட உலகத்துக்கும். சோ வந்துட்டு அதுங்க நம்ம உலகத்துக்கு வர்றதுக்கான வந்துட்டு ஒரு பெங்ஹாலாங் தான் அந்த கல்லு. அந்த பெங்ஹாலாங் இல்லன்றோடனே தான் வந்துட்டு இப்ப என்னது ஷெரி பார்த்தது வந்துட்டு அந்த உலகத்துல இருந்து ஒண்ணு வந்ததுதான் அது அப்படின்னு சொன்னாங்க. அந்த உஸ்தாத் சொன்னாங்களா? ஆமா, அந்த அடிகுரு வந்துட்டு சொல்லியிருக்காரு. ஆனா காலேஜ்ல தான் படிக்கிறீங்களா நீங்க? நானும் அந்த காலேஜ் படிக்கிறேன் நானு. அதுக்கப்புறம் வேற எந்த செய்தியும் வரல, வேற எந்த பிரச்சனையும் எந்த செய்தியும் வரல. என்ன இந்த காலேஜ்ல வந்துட்டு ஒரு 12 மணி ஆனா வந்துட்டு ஒரு மாதிரி, ஏன்னா 12 மணி வரைக்கும் சில சமயம் ஷோ எல்லாம் நடக்கும்போது நான் சில சமயம் இங்க 12 மணி வரைக்கும் இருப்பேன் நானு. அந்த மாதிரி இருக்கும்போது மெமா மச்சான் ஒரு மாதிரியான ஒரு மாதிரி பேட் வைப்பா இருக்கும். சோ வந்து நான் அதெல்லாம் எதுவும் கண்டுக்க மாட்டேன், கிளம்பிடுவேன் நானு. எதுவும் வரல, எனக்கு ஃபியூச்சர்ல வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல, ஆனா அதுங்களும் நம்மள டிஸ்டர்ப் பண்ண மாதிரி தான் நல்லா இருக்கும். அதோட இப்ப என்னது இன்னொரு கதை இருக்கு. அப்ப இருங்க, பாட்டுக்கு பிறகு பேசுவோம். ராகவில் கீதாவுடன் மர்ம தேசம்.